தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் 45 வசனம் 3. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே. நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். புதிய கிருபையோடு கர்த்தர் இந்த நாளில் எங்கள் மத்தியில இறங்கி வந்திருக்கிறீங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற தேவன், தாயின் கருவிலை உருவாகும் முன்பாகவே சுவாமி எங்களை அறிந்து வைத்திருக்கிற தேவன் அப்பா. இந்த நாளிலும் அன்றோடு உம்முடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொருவருடைய நாமத்தை நீர் அறிந்து வைத்திருக்கிறீங்க. ஒவ்வொருவரையும் நீங்க பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீங்க. எப்படி சகைவே இறங்கி வா என்று சொல்லி ஆண்டவரை நீங்க பெயர் சொல்லி அழைத்தீங்களோ அப்படியா ஆண்டவரை இன்றைக்கு ஆண்டவரை உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள்ளே ஆண்டவரை ரட்சிப்பை கொடுக்கும்படியா ஆண்டவரை உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்துக்குள்ளே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும்படியாய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாளில் நீர் பெயர் சொல்லி அழைக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரை லாசருவே வெளியிலே வா என்று சொன்னீங்க ஆண்டவரை. அப்படியாய் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே அப்பா கட்டுகளோடும் ஆண்டவரே மறைத்து போன சூழ்நிலையில இருக்கிற காரியங்கள் ஆண்டவரே உயிர் பெறத்தக்கதாய் ஆண்டவரே கர்த்தர் இன்றைக்கு ஒவ்வொருடைய குடும்பத்துக்குள்ளேயும் ஆண்டவரே ஆவியானவர் உள்ளாவே ஆண்டவரே நீர் பெயர் சொல்லி அழைத்து ஆண்டவரே ஒவ்வொருடைய கட்டுகளும் கர்த்தர் அவிழ்த்திருந்தபடியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. எத்தனை பேரை நீங்க பேர் சொல்லி அழைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஒவ்வொருடைய நாமங்களையும் ஆண்டவரே உடைய உள்ளம் கையில நீங்க பொறித்து வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. இன்றைக்கு உடைய பிள்ளைகள் கலங்காதபடிக்கு அழைத்து அறிந்திருக்கிற தேவனை அண்டிக் கொள்ளுகிற கிருபையை தாங்க ஆண்டவரே அப்பா. மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே அப்பா நீங்க வெண்கல கதவுகளை உடைப்பீங்க, இரும்பு தாழ்பாக்களை முறிப்பீங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை அருளுவீங்க, நன்மையை அருளுவீங்க, சுகத்தை அருளுவீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். பெயர் சொல்லி அழைத்து எங்களை அறிந்திருக்கிற தேவனே உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.